தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதேபோல் தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று அதீத கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் இரு மாவட்டங்களிலும் ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னெச்சரிக்கையாக 26 வீரர்கள் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையணி அதிவேகமாக நெல்லை நோக்கி விரைந்து வந்து அண்ணா விளையாட்டு மைதானத்தில் தற்காலிக முகாம் அமைத்து தயார் நிலையில் நிற்கிறது. வெள்ளப்பெருக்கு அல்லது அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக செயலில் இறங்குவதற்காக கயிறுகள், உயிர்காப்பு கருவிகள், வெட்டி இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து உபகரணங்களும் முன்கூட்டியே ஆயத்தமாக வைத்துள்ளனர். மேலும் 28 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையும் மாவட்டம் முழுவதும் தயார் நிலையில் குவிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் கருப்புந்துறை, மேலநத்தம், சீவலப்பேரி, குப்பக்குறிச்சி, சிப்காட் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நீர்வரத்து அதிகரித்தால் போக்குவரத்துக்கு தடை விதிக்க தேவையான தடுப்புகள் மற்றும் பாதுகாப்பு பொருட்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நிரம்பிய நீர்நிலைகள், ஆறு கரைகள் போன்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதன் அருகே சென்று செல்ஃபி எடுக்கவும் குளிக்கவும் முயலக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். மின்சாரம் தடைபடும் வாய்ப்பு உள்ளதால் மெழுகுவர்த்தி, டார்ச் லைட் போன்றவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், பழைய கட்டிடங்கள், சேதமடைந்த வீடுகள், மரங்களின் கீழ் மக்கள் மழையில் தஞ்சமடைய வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்.